ஹே கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில தந்திரமான விஷயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உடனே கிளிக் பண்ணி பார்க்க முடியும். வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஒரே ஒரு அன்னாசி பூன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஸ்டார் ஆனஸ், அந்த அன்னாசி பூ இருந்தால் போதும், நீங்கள் எப்பேற்பட்ட லக்கையும் உங்கள் பக்கம் இழுக்க முடியும். அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி ஆசைகள் இருந்தாலும் அதை உங்கள் வசப்படுத்த முடியும். அதை உங்ககிட்ட கொண்டு வர முடியும். இதை சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்க. பட் இது 100% நடக்கிற விஷயம். இதை எடுத்துகிட்டு போனீங்க, அதாவது நான் சொல்கிற மெத்தட் மாதிரி பண்ணி உங்கள் கூடையே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எப்பேற்பட்ட லக்கையும் உங்கள் பக்கம் இழுக்க முடியும். நீங்கள் ஒரு லாட்ரி போடுறீங்கனாலும் அதில் உங்களால் வின் பண்ண முடியும். இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னா நினச்சிட்டு போனீங்கன்னா கூட அந்த விஷயம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, இன்டர்வியூக்கு போகிறீங்க, நான் அதில் ஜெயிக்கணும், நான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்ன மாதிரி ஆசையாக இருந்தாலும் அது உங்கள் வசப்படும். நீங்கள் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகும்போது அங்கே பாஸ் ஆகுமா, ஃபெயில் ஆகுமா, இப்போ வேலைக்கு எடுப்பாங்களா, கிடைக்குமா அப்படின்ற ஒரு பயத்தோடு நீங்கள் போகவே வேணாம். நான் சொல்கிற மெத்தடு பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம் போகும்போதும் சரி, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை நான் சொல்கிற மெத்தடை பண்ணிவிட்டு போகும்போது பாஸ் ஆவீங்க. இந்த மாதிரி ஒரு ஆசையாக இருந்தாலும் உங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும். அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது அன்னாசி பூ இருந்தால் எடுத்துக்கோங்க. அதாவது உடையாமல் அந்த மாதிரி இருக்க மாதிரி, ஒரு ஃபுல்லாக முழுசாக இருக்க மாதிரி ஒரு அன்னாசி பூ இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த அன்னாச்சி பூ எடுத்துகிட்டு, இது என்ன மாதிரி நேரங்களில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு எந்த நேரமும் கிடையாது, எந்த தேதி கிழமை எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ, உங்களுக்கு எப்போ மனசு ஒத்து நான் இதை இப்போ பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு தோணுதோ அப்போவே பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ தான் பண்ணணும், அப்போ தான் பண்ணணும்னு எந்த நேரமும் விதிவிலக்கும் இதுக்கு கிடையவே கிடையாது. ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்கள் கைகளில் கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல லக்கி சாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பூவை. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முழு அன்னாசி பூ எடுத்துக்கோங்க. ஸ்டார் ஆனஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்ககிட்ட ஒரு க்ரீன் கலர் பவுச்சோ இல்லை ஆரஞ்சு கலர் பவுச்சோ சின்னதாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லை துணியாக இருந்தால் கூட ஓகே தான். அதில் இந்த பூவை வச்சிடுங்க. வச்சு சின்னதாக மூட்டை மாதிரி நம்ம கட்டுவோம்ல, அந்த மாதிரி கட்டிக்கோங்க. க்ரீனாக இருந்தாலும் சரி, இல்லை ஆரஞ்சாக இருந்தாலும் சரி, எந்த கலர் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி துணியில் இந்த பூவை வச்சு கட்டிடுங்க. கட்டினதுக்கப்புறம் உங்களோட கைகளில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த பூவை வச்சுட்டு ரைட் ஹேண்டை நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம டைட்டாக ஹோல்ட் பண்ணிப்போம்ல, அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் கண்களை மூடிடுங்க. ஒரு இடத்துல அமைதியாக ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு இந்த ஒர்க்கை பண்ணுங்கள். இது பண்ணுறப்ப யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஒரு அன்னாசி பூ, ஒரு க்ரீன் கலரோ இல்லை ஆரஞ்சு கலர் துணியதோ உங்களுக்கு தேவை. அதை தாண்டி வேறு எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. ஒரு ரூம்லையோ உங்களுக்கு எந்த இடத்துல வசதியாக இருக்கோ, கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு நீங்கள் ஒரு துணியில் நான் சொன்ன மாதிரி கட்டிடுங்க. கட்டினதுக்கப்புறமா உங்கள் கண்களை நல்லா மூடிக்கோங்க. அதை கையில் வச்சு கையவும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, கண்களை மூடி அமைதியாக உட்காந்துட்டு, நீங்கள் ரொம்ப லக்கி, நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். நான் ரொம்ப லக்கி, நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் ரொம்ப லக்கி, எனக்கு லக்கு ஈஸியாக என்கிட்ட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதாவது நான் ரொம்ப லக்கியான பர்சன், எனக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும், லக்குமே எனக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி
உங்களோட மனசுக்குள்ளே தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே வாங்க. எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 21 முறை இதை சொல்லுங்கள். நான் சொன்ன மெத்தடை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு கண்களை மூடி இந்த அன்னாசி பூவையும் கைகளை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து 21 முறை இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. எத்தனை நாளைக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நாள் சொன்னால் போதும். தொடர்ந்து சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு நாள் மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப லக்கியான பர்சன். உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நடக்கும். அந்த மாதிரி உங்களோட மனசில் நீங்கள் இதை தொடர்ந்து ஒரு 21 முறை சொல்லிக்கிட்டே வாங்க. சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லைனாலும் வேண்டாம். இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட பர்ஸ்லேயோ இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பேக்லேயோ எங்கேனாலும் சரி. நான் இந்த பர்ஸ்னால் நம்ம எப்போயுமே வெளியே கம்பல்சரி எடுத்துகிட்டு போவோம், இல்லை ஆஃபீஸ் போகும்போது பேகு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதுக்குள்ளே ஒரு இடத்துல உள்ளே வச்சுக்கிடுங்க. ஏன் அப்படி வச்சுக்க சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கே போனாலும் அதுவும் உங்கள் கூடையே வரும். அதுதான் உங்களுக்கு லக்கி சாம். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் அதுவும் உங்கள் கூடையே வரும். அப்போது நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் அது உடனடியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். இப்போ ஒரு இன்டர்வியூ போகும்போது அவங்க பேக்கில் அது உங்கள் கூட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அது லக்கி சாம். உங்களுக்கு அந்த லக்கு ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த வேலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் எக்ஸாம் ஹால் போகிறீங்க, எக்ஸாமுக்கு போகும்போது உங்கள் பேக் எடுத்துகிட்டு போவீங்க. உங்கள் பேக்குள்ளே அது இருக்கும். ஸோ அப்போயுமே நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் படித்த எல்லா கொஷின்ஸும் வரும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் பயத்தோடு போகாமல் தைரியமாக நம்பி போய் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அது கூட என்ன விஷயத்துக்கு பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் ரொம்ப லக்கி. நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலும் அது உங்களுக்கு நடக்கும். அவ்வளோதான் மேட்ரு. இதை தான் நீங்கள் அந்த கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்லணும். உங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எங்கே போனாலும் அது உங்கள் கூடயே இருக்கும். ஸோ லக்கு எப்பயுமே உங்கள் கூடயே வரும். இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட எதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது நம்ம அடுத்ததாக ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சின்னம், அதாவது மணி சிகிள், மணி சிம்பிள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சிம்பிள் உங்களுக்கு என்னோடய ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அந்த ஸ்க்ரீனில் இருக்க சிம்பிளை நீங்கள் உங்களால் முடிஞ்சால் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பீஸ் ஆஃப் பேப்பரில் இந்த சிம்பிளை, அதாவது நான் ஸ்க்ரீனில் காட்டுற சிம்பிளை வரைஞ்சிடுங்க. வரைஞ்சிட்டு கீழே மணி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம அதை அட்ராக்ட் பண்ண போகிறது பணத்தை தான். ஸோ மணி அப்படின்னு எழுதிடுங்க. நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் எப்படின்னு. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதை உங்கள் கைகளில் வச்சு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அது பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்களை மூடி அமைதியாக உட்காந்துட்டு நான் சொல்ல போகிற வார்த்தையை திரும்ப சொன்னால் போதும். வேறு எதுவுமே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் ஐ ஆம் ரேடியேட் வெல்த் அபண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. இல்லை தமிழில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் செல்வ மிகுதியையும் செழிப்பையும் வெளிப்படுத்துகிறேன். இது ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த சிம்பிளை வரைஞ்சி உங்கள் கைகளில் வச்சுட்டு இந்த வார்த்தையை ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பில்லோ கடியில் இந்த பேப்பரை வச்சிடுங்க. நீங்கள் காலையில் பண்ணாலும் சரி, இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பண்ணிவிட்டு உங்கள் பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்கினாலும் சரி, எப்போ பண்ணாலும் பில்லோ கடியில் வைக்கிறத மட்டும் ஞாபகமாக வச்சிடுங்க. தினமும் நைட்டு அது உங்கள் பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்குங்க. நீங்கள் எப்பயுமே பணத்தை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. தூங்கிடுங்க. இதை தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் தெரியும். நல்ல டிஃப்ரெண்ட்டை நீங்களே பார்த்து நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.